டேய் இன்னைக்கு சரக்குல கொளிக்கிறோம்டா. 8 கோடி 130 கோடி. 130 130 கிடையாது 140 தான். என்னது 140 நான் தெரியுமா? மதுப்பிரியர்கள் சங்க உறுப்பினரியா? யாரா வேணாரு? நான் மாசம் எவ்வளவு பேர் கட்டி கொடுக்குறேன் தெரியுமா? மினிஸ்டருக்கு மட்டுமே 60,000 கட்டி கொடுக்குறேன். எம்ஆர்பி ரேட்டுக்கு தர முடியுமா? தர முடியாதா? அதெல்லாம் கொடுக்க முடியாது. கிளம்பு கிளம்பு. எங்க பேசுற அடிச்சு ஓடிடா. சரக்கு மந்திரின்னு உங்களை தினமனத்துல போட்டு கேவலமா கிழிக்கிறாங்க. சரக்கா சாராயமா? சரக்கு இல்லாம ஏதுடா உலகம்? பூவில இருந்து மகரந்தத்தை எடுத்துட்டா வண்டுகளுக்கு ஏதுடா வாழ்வு? சரக்கு தான்டா சாம்ராஜ்யத்தையே தீர்மானிக்குது. மாநில ரெவன்யூ 2000 கோடி ரூபாய் கிடைக்குதுன்னா சரக்குனாலதான் வருது. ஜஹாங்கீர் என்று சொல்லக்கூடிய மன்னனுக்கு சரக்கு வாங்கி கொடுத்துதான் சாம்ராஜ்யத்தை கைப்பற்றுறாங்க. சங்ககாலம் என்கிற தங்க காலத்திலேயே அவையும் அதிகமான சேர்ந்து குடிக்கலையா? வானும் மண்ணும் தோன்றிய காலத்திலேயே சரக்கும் தோன்றிடுச்சடா. மன்னண்ட யாசகத்துக்கு போற போதெல்லாம் அரிசியா கொடுத்தான், சரக்கு தான் கொடுத்தான். ஒரு அரசை இயக்குறதே சரக்கு தான். மக்கள் உற்சாகமா இருக்கணும், மக்கள் மகிழ்ச்சியா இருக்கணும், மக்கள் உல்லாசமா இருக்கணும். அதுக்கு தேவை சரக்கு. புறம்போக்குங்களா சரக்கு மந்திரின்னு கேவலப்படுத்தாதீங்க. ஐயா ஐயா நமக்கு ஆப் அடிக்கிற மாதிரி டிவில ஒரு நியூஸ் போகுது, வந்து பாருங்க ஐயா. நமக்கு யாருடா அப்படிப்பான்? நமக்கு நாமே வச்சுக்கிட்டாதான் ஆப்பு. மதுப்பிரியர்கள் சங்கம் அரசுக்கு 10 கோரிக்கைகள் வைத்திருக்கிறது. இது தொடர்பான விரிவான செய்திகளை தற்பொழுது பார்க்கலாம். வழக்கறிஞர் திருப்பதி தலைமையில் உருவாக்கப்பட்ட மதுப்பிரியர்கள் சங்கம் சார்பாக அரசுக்கு 10 கோரிக்கைகள் வைக்கப்பட்டது. அதில் ஒன்று, மது பாட்டில்களை எம்ஆர்பி ரேட்டுக்கு தருமாறு கேட்கப்பட்டிருந்தது. எம்ஆர்பி ரேட்டுக்கு மது பாட்டில்கள் தரப்படாததால் மதுப்பிரியர்கள் அனைவரும் தமிழகத்தில் உள்ள அனைத்து மது கடைகளுக்குள் நுழைந்து மது பாட்டில்களை அடித்து உடைத்து கடைகளை சூறையாடினர். சம்பவம் தமிழகத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் அமைச்சர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்றும் தமிழகத்தில் ஆங்காங்கே போராட்டம் வெடிக்கும் என்றும் சும்மா விடுங்க. இந்த பூச்சாண்டிகளை நான் பயப்பட மாட்டேன். நாம எல்லாம் பாசாரத்துல புடுத்த புழுக்கள் விட்டு தள்ளுங்க. இவர்களெல்லாம் முளையிலே கிளி எறியணும். சங்கம்பாங்க, அரசியல் கட்சிம்பாங்க, அப்புறம் நமக்கே கொடைச்சல் கொடுப்பாங்க. போன கொடுற எதினா எங்கடா இருக்க? A small boy came to play with